Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுநாதர் விளக்கை பற்றி சொல்லுகிறார். Jesus is taking an example of a light, of a lamp. அதை நம்ம எங்க வைப்போம்? மாடத்தில் வைப்போம். கீழே கட்டிலுக்கு கீழேயோ இல்லை ஏதாவது மறைச்சோ நம்ம வைக்க மாட்டோம். அப்போ ஒரு வேளை வச்சால் கூட அந்த ஒளியானது பிரகாசிக்கும். அந்த ஒளியானது பிரகாசிக்கும். அப்ப வெளிப்படாது மறைக்கப்படுவது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும், எதையுமே மறைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஒரு ஒளி. இந்த ஒளியானது தேவனுடைய அந்த பிரசன்னத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் நம்மையே ஒளிச்சுக்கிறோம், நம்ம மறைச்சுக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போவதில்லை. அப்ப நீ ஆண்டவர்கிட்ட போகாம நீ எதெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் வெளியாகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர்கிட்ட போகாம நான் பொய் சொல்லியிருந்தேனா, எவனையோ ஏமாத்தி இருந்தேனா, ஏதாவது திருடி இருந்தேனா, இல்ல கள்ள தொடர்பு வைத்திருந்தேனா, அது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும், வெளிச்சத்துக்கு வரும். தெய்வ பிள்ளைகளே, லவ் எதுக்கு பிள்ளைங்க பண்றாங்க? காம உணர்வுகள், காம உணர்வுகள். அதையும் இதையும் பார்த்துட்டு காம உணர்வு வந்துருச்சு. அப்ப மகள்கிட்ட ஒரு தாயானவளோ இல்ல மகன்கிட்ட ஒரு தந்தையானவரோ எடுத்து சொல்லணும், இதெல்லாம் வரும்டா, இந்த ஆசையெல்லாம் வரும்டா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், படிப்பு முக்கியம், ஐயோ தொழில் முக்கியம், அதுக்கப்புறமேட்டுக்கு தாண்டா ஏதாவது நம்ம ஒழுக்கமான வாழ்ந்தா எல்லாம் அவங்க ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா எல்லாம் ஒளிஞ்சு போவோம் என்று பிள்ளைங்கள்ட்ட விவரமாக எடுத்துரைக்க வேண்டும். இல்ல அங்கங்க இருக்கிற ஒரு நல்ல குருவானவரை பார்த்து ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல ஒரு சிஸ்டர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு கவுன்சிலிங்கோ பிள்ளைங்களுக்கு, பொட்ட பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஏனோ தானோன்ட்டு வாழ்றோம் வாழ்க்கை. என் புள்ள IAS படிச்சுட்டா போதுமா? அவன் மனசுல நிம்மதி எப்படி வர வைக்கணும்னு அவன் கத்துக்கணும் அல்லவா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுமா? அது குடும்பம் எப்படி அவங்க நடத்தணும்னு அவர்களுக்கு தெரியணும் அல்லவா? அந்த ஞானம் இருக்கணும் அல்லவா? தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு முதலிரவு போறதுக்கு முன்னாடி அம்மாட்ட போன் அடிச்சு பேசுது, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அம்மாட்ட போன் அடிச்சு பேசு, காலையில ஏந்திரிச்ச உடனே அம்மாட்ட போன் அடிச்சு பேசுது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்க என்ன நடக்குது, யார் வந்தா யார் போனா, என்ன பேசுறாங்க, எது வருது எது போகுது, என்ன சாப்பிட்டோம் என்ன சமைச்சோம், எல்லாத்தையும் ஒப்பிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மாவும் உட்காந்துக்கிட்டு வேலை இல்லாம வீட்டுல மாவை என்ன செய்யுது, மாவை என்ன செய்யுது, மன என்ன செய்யுதுன்னு அதுக்கு 2 அட்வைஸு, அப்புறம் ஏற்றி விடுறது, அப்புறம் அங்கே சண்டையில் முடிஞ்சிருது. இதுதான் நம்ம செய்கிற அட்டுழியங்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் சண்டைகள் வருதுன்னா கணவன் மனைவி மத்தியிலே நல்ல உடல் உறவுகள் இல்லை, மன உறவுகள் இல்லை. இதுதான் காரணம். கோபங்கள், நிறைய கோபங்கள். இன்னைக்கு விளக்காக இல்லை, ஒளி கொடுக்கல, எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. என் வீட்டில் விளக்கும் இப்போ ஒரு விளக்கு ஃபீஸ் போயிடுச்சு. ப்ரேயருங்கும் போது தான் ஃபீஸ் போகும். அதுபோல் ப்ரேயருங்கும் போது தான் நம்ம வீட்டில் நிறையா டிக்கெட்டுக்கு ஃபீஸ் போயிடும், ஜபம் இருக்காது. தெய்வ பிள்ளைகளே, அதனால விளக்காக இரு. நீ பாவம் செஞ்சினா மறைக்க முடியாது, அது வெளிப்படையாக வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்கிட்ட இருக்கிறதுல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. உன்னையே நீ ஆசீர்வதிச்சிருக்கிறன்னா அதிக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். உன்கிட்ட ஒருவேளை சாபங்களும் சபித்தலும் நோய்களும் இருந்துச்சுன்னா அதிக சாபங்களை தான் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் ஆண்டவர். இருக்கிறவன் இல்லாதவரிடமிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளப்படும், உள்ளவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்க உன் மனசுக்குள்ள தினமும் நீ நினைச்சுக்கிட்ட ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். என்னுள் இருக்கும் இறைவா போற்றி, 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 என்னுள் இருக்கும் இறைவா போற்றி என்ற
ஜெபத்தை அனுதினம் எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ, எப்பெல்லாம் கோபம் வருதோ, எப்பெல்லாம் நீ தோல்வி அடைகிறையோ, நீ இந்த ஜெபத்தை தினமும் சொல்லு. ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையில குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.